சமயத்துலதான் ஒரு கூட்டத்துல எம்.ஆர். ராதா எம்ஜிஆர் சுட குண்டு எம்ஜிஆரோட தொண்டையில பாஞ்சது. ஹாஸ்பிட்டல்ல எம்ஜிஆர் கழுத்துல கட்டு போட்டபடி வணக்கம் சொல்ற இந்த புகைப்படம் நியூஸ் பேப்பர் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா பரவுச்சு. இந்த அனுதாபத்திலேயே அந்த தேர்தல்ல டிஎம்கேக்கு எக்கச்சக்கமான ஓட்டு கிடைச்சது. தமிழ்நாட்டுல முதல் முறையா காங்கிரஸோ அதோட கூட்டணியோ இல்லாத ஒரு புது கட்சியா டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா சிஎம் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் 1.5 வருஷத்திலேயே கேன்சரால பாதிக்கப்பட்டு அண்ணா இறந்துட்டாரு. கலைஞர் டிஎம்கேல தலைவராகவும் எம்ஜிஆர் பொருளாளராகவும் ஆனாங்க. அண்ணா இருந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடுல 1971 ரீ எலெக்ஷன் வந்துச்சு. கலைஞரோட சேர்த்து எம்ஜிஆர் எல்லா மேடைகள்லயும் பேசினாரு. எம்ஜிஆருக்கு கூடின மொத்த கூட்டமும் ஓட்டா மாறி மறுபடியும் டிஎம்கேக்கு பெரிய வெற்றி. 209 தொகுதியில டிஎம்கே ஜெயிச்சது. கலைஞர் சிஎம் ஆனாரு. அந்த டைம்ல எம்ஜிஆர் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கலைஞர் கிட்ட கேட்க, நடிகர் எப்படி அமைச்சராக முடியும்னு சொல்லி கலைஞர் மறுக்க, இதனால எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. திமுக பொருளாளரா இருந்த எம்ஜிஆர் திமுக அமைச்சர்களோட கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க சொல்ல திமுக இருந்த எல்லாரும் எம்ஜிஆர் மேல சம கடுப்பானாங்க. கலைஞர் எம்ஜிஆர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து 1972 கட்சியிலிருந்து